Hi everyone, welcome to Vanda Race. So, சயின்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு. ஸோ நம்ம எதுக்காக போடாமல் இருந்தோம் அப்படின்னா சரி குரூப் 4க்காக பசங்களை ஆயத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடலாங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து போடாமல் இருந்துச்சு. எஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை கவர் ஆகக்கூடிய சிலபஸ்லாம் எங்கெங்கே வந்து நம்மளுடைய புக்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி டாப்பிக்கில் தான் நான் வந்து உங்களோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 வந்து நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் இந்த குரூப் 4ல் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா சயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ சயின்ஸை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அந்த நீங்கள் நினச்ச போஸ்டிங்கை நீங்கள் வந்து அடைய முடியும். சயின்ஸ் எல்லாமே நீ கிளியர் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச போஸ்டிங்ஸ் என்ன பண்ண முடியாது, அட்டென்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ சயின்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்குது. ஸோ அதனால் சயின்ஸை வந்து விட்டுறாதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கான முக்கியத்துவம் நீங்கள் வந்து கொடுங்க. சரியா? எஸ். ஸோ நம்மளுடைய டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெனாரேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதாவது பேசிக் கிளாஸஸ், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச், ரிப், அப்படி இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 6 லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமை பயன்படுத்தி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 6000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ரேஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஜாயின் பண்ண சொல்லி தெரியலையா? நம்முடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. சரியா? எஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த குரூப் 4ஸில் சயின்ஸோட இம்பேக்ட் வந்து என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிலபஸ் என்ன, அப்புறம் நம்மளுடைய சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? டிஎன்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4ஆக கூட பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த பயாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டனி அப்புறம் ஸ்வாலஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், 2ஆக கூட வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் நம்மளுடைய சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். ஸோ நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறினதுக்கப்புறம் ஒரு குரூப் 4 தான் வந்து நடந்திருக்கு. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022. ஸோ 2022 தான் என்ன பண்ணுறாங்க, சிலபஸ் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ 2019-18 வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சிலபஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8ம் யூனிட் 9ம் என்ன ஆகலை, கவர் ஆகலை. ஓகேவா? ஸோ யூனிட் 8 யூனிட் 9ம் சேர்த்ததுக்கப்புறம் நடந்த குரூப் 4 வந்து இது. ஸோ சேர்க்காததுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷத்துலையும் சயின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நடந்த குரூப் 4ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, பயாலஜியில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 + 3 7, 7 2 9. சரிங்களா? கிட்டத்தட்ட 200 கொஷினில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 100ல் கூட 75 கூட எடுத்துக்கலாம். 75 கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கொஷின் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 200 எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் வந்துடும், மேக்ஸும் வந்துடும். ஸோ அது நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 75 கொஷின்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கொஷின்ஸுங்கிறது சயின்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒன்லைனில் கொஷின்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் என்னது நம்ம யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ 75 கொஷினில் 9 கொஷின்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே யூனிட் 9 யூனிட் 8 சேர்க்கறதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 18 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் 2019 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நீங்கள் கம்பேரிசன் பாருங்களேன். 2019 18 கேட்டிருக்காங்க, அது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பாதியாக குறைச்சிட்டாங்க. சரிங்களா? டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9.
ஓகேவா? எஸ் சார் 9 கொஸ்டின் தானே கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், 9 இந்த சயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து படிப்பேன் அப்படின்னா படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் நினச்ச போஸ்டிங் எடுக்கிறதுக்கு சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் வந்து படிச்சுட்டு வந்துருப்போம்பா, சரிங்களா? ஸோ அதனால் சயின்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். ஸோ நம்மளுடைய சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6th to 10th தான். 11th 12th கூட ரொம்ப போகலை, சரிங்களா? 6th to 10th தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் 4க்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டாபிக் ஃபிசிக்ஸில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா 12th வந்து கவர் ஆகுது. அதுவும் பழைய புக்கில் கவர் ஆகும், புது புக்கில் கூட இல்லை, பழைய புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸ் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம், சரியா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ 9th வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கான ரிமைனிங் வீடியோஸும் வந்து சேரும், சரிங்களா? எஸ், ஓகேப்பா. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உள்ள சிலபஸ்லாம் எந்தெந்த புக்கில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி, சரிங்களா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 வேர்டிங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? எலிமெண்ட்ஸ் அப்புறம் காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, சரிங்களா? ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸு, அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸுங்கிறது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 6th கிடையாது 7th டேரெக்டாக எங்கே வந்துடுறீங்க, 8th வந்துடுறீங்க. 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th யூனிட்டாக இருக்குது, 9th வந்து 14th யூனிட்டாக இருக்குது, 10th வந்து பார்த்தீங்கன்னா 10th யூனிட்டாக இருக்குது, சரிங்களா? எஸ். ஸோ இந்த 3 லெசனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரியை தொடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் படுத்து முடிக்க வேண்டிய லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லெசன் தான். இந்த 14, சரிங்களா? 8th 14th லெசன் ஆகவும், 9th 14th லெசன் ஆகவும், 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் ஆகவும் இருக்கக்கூடியது, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கீழே வந்து வரும், ஓகேவா? தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் கீழே தான் இந்த தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ங்கிறது வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஸோ இதுவுமே டேரெக்டாக எங்கே வந்துடுது அப்படின்னா 9th 10th தான் வருது, சரிங்களா? ஸோ 9th 12th யூனிட் ஆகவும் 10th வந்து பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படின்னா இது என்ன இருக்குது, நம்ம சிலபஸ் வந்து டிஃபைன் ஆயிருக்கு, ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்கள் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அப்ளைடு கெமிஸ்ட்ரிங்கிறது 9th 16th யூனிட்டாக வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரி வந்து நம்மளோட புக்கில் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் வந்து சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பற்றி சொல்லக்கூடிய லெசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 16 வந்து இருக்குது, ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த சேம் சினாரியோ தான், சரிங்களா? இந்த சேம் சினாரியோ எங்கே இருக்குது, 6th 3rd டேர்ம்லேயும் இருக்குது, 7th 4th யூனிட்டாக இருக்குது, அப்புறம் 8th வந்து பார்த்தீங்கன்னா 15th யூனிட்டாகவும் இருக்குது, ஓகேங்களா? எஸ். ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ, ஒரே ஹெட்லைன் கீழே வரக்கூடியது தான், ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது எது கீழே வரும் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த கிராப் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th 21st லெசனாக வந்து இருக்குது, ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 வகையான ரியாக்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், சரிங்களா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பற்றிலாம் வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? எஸ். ஸோ இந்த டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்,
ஓகேவா? எஸ். அப்புறம் கோல் அண்ட் பெட்ரோலியம்ங்கிறது நம்ம சிலபஸ் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சுவலான ஒரு வேர்ட். ஸோ இதுவுமே எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஓல்டு புக்கில். சரிங்களா? ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் 3rd யூனிட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? புது புக்கில் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சரியா? ஸோ அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் யூனிட் 1 வந்து இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டு இடமும். ஏன்னா இது நம்ம புது புக்கில் கிடையாது. எதில் தான் இருக்குது? பழைய புக்கில் தான் வந்து இருக்குது. சரியா? எஸ். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸு, அப்புறம் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் கோல் அண்ட் பெட்ரோலியம். ஸோ இதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு பேக்கப்பாக என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் சில லெசன்ஸ் வந்து படிச்சாகணும். சரியா? எஸ். ஸோ இவ்வளோதான்ப்பா. இது படிச்சிட்டிங்கனாவே என்ன ஆகிடும் அப்படின்னா கெமிஸ்ட்ரிங்கிறது ஓவர் ஆகிடும். ஸோ நம்மளுடைய டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 8, 9, 10 சயின்ஸ் படித்தா நீ கெத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய முக்கால்வாசி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th 10th என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் சார் நான் சயின்ஸே சுத்தமாக பிடிக்காது சார், ஆனால் நான் ஷார்ட் டைமில் சயின்ஸை வந்து படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கடைசி நேரத்தில் இந்த 8th 9th 10th அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு போங்க. எஸ்பெஷலி சிலபஸில் எது கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? எஸ். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸில் வந்து கிங்கே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நீங்கள் சயின்ஸ் வந்து லைன் பை லைனாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதிகமான கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா சயின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி புக் பேக்கில் இருக்க கொஷின் அப்படியே கேட்பாங்கப்பா. கொஞ்சம் கூட மாறுதலே இருக்காது, அப்படி டிட்டோவாக வந்து கேட்பாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அந்த விஷயம் அந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக சயின்ஸ் வந்து படிச்சு ஆகணும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மேட்டர் அரவுண்டஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், சவுண்டு, லைட்டு, ஹீட்டு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? மெஷர்மெண்ட்டுங்கிறது உங்களோட டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி எதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை படித்தா மட்டும்தான் அதுதானே ஆகுது. எப்படி நம்ம இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஏபிசிடி தெரியணுமோ அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியணும். ஏன் யூனிட்ஸ் பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் என்ன பண்ண முடியாது, டேக்கிலே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் லெசனாக இருக்கக்கூடியதான் அந்த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6th ஃபஸ்ட் யூனிட்டாக வந்து இருக்குது ஃபஸ்ட் டேர்மில், 7th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டாக வந்து இருக்குது, 8th ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்குது, 9th ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய லெசனாக எது இருக்கும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், டேக்கிள் பண்ணி ஆகணும். சரியா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸில் வந்து என்னென்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோள்கள்லாம் எப்படி உருவாச்சு, ஸோ நம்மளோட சூரிய குடும்பத்துடைய பேர் என்ன, அது எந்த பால்வெளி அண்டத்தில் வந்து இருக்குது, ஸோ காமெட்ஸ்னால் என்ன, ஸ்டார்ஸ்னால் என்ன, ஸோ ஒவ்வொரு கோள்களும் எப்படி சுற்றுது, த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஈச் பிளானட்டை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3ல் யூனிட் 2 ஆகவும், 8th யூனிட் 8 ஆகவும், 9th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஆகவும் வந்து இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ இந்த வீடியோ ப்ராப்பராக தெரியலன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் மேட்டர் அரவுண்டஸ். ஸோ மேட்டர் அரவுண்டஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் கிடையாது, சாலிட், லிக்விட், கேஸ், இதை பற்றி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இதை பற்றின டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 3லையும், 7th டேர்ம் 1ல் யூனிட் 3லையும், 8th யூனிட் 9, 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 and 10. ஓகேங்களா? ஸோ 2 லெசன் பற்றி இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகேவா? எஸ். ஸோ வெவ்வேறு டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 9th வந்து ரெண்டுமே படிச்சாகணும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1 யூனிட் 2லையும் 7th டேர்ம் 1 யூனிட் 2லையும் 8th யூனிட் 2 9th யூனிட் 2 10th யூனிட் 1லையும் என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. சரியா? எஸ். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி இதுக்கு தான் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்து படிச்சாகணும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செகண்ட் டேர்மில் யூனிட் செகண்டு, 7th டேர்ம் 2 யூனிட் செகண்ட் ஆகவும், 8th யூனிட் 5, 9th யூனிட் 4, 10th யூனிட் 4 ஆகவும் வந்து இருக்குது. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பாருங்கள் மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லெசன் தான் இருக்குது நமக்கு. 6th தேர்ட் டேர்மில் வந்து ஒரு லெசன் இருக்கும், 8th யூனிட் 7, 9th யூனிட் 5, இந்த 3 லெசன் தான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வஸ்டிக்ஸ் அப்புறம் சவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்வஸ்டிக்ஸ்னும் சவுண்டுன்னு கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான், ஒளி தான் வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 லெசன் படிச்சாகணும். 8th 9th 10th 8th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6லையும், 9th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8லையும், 10th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5லையும் வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். அடுத்து லைட். ஸோ நீங்கள் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுங்கிற டாபிக் தான். சரிங்களா? லைட்லேயும் எஸ்பெஷலி அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், படிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் மிரர்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் லென்சஸ், ஸோ அப்புறம் லென்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாகணும். சரிங்களா? தேர்ட் ப்ரெஃபரன்சஸ் வந்து நீங்கள் எது கொடுக்கணும் அப்படின்னா லைட்டுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3 யூனிட் 1லையும், 8th யூனிட் 3லையும், 9th யூனிட் 6லையும், 10th யூனிட் 2லையும் என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து ஹீட். ஸோ ஹீட்டில் கொஷின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கேட்பாங்க, சரி அப்படின்னா யூனிட்ஸ் பற்றி கேட்பாங்க, அப்படின்னா யூனிட்ஸோடைய கன்வர்ஷன் பற்றி கேட்பாங்க, ஸ்கேல் கன்வர்ஷன் பற்றி கேட்பாங்க. சரியா? எஸ். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2 யூனிட் 1லையும், 7th டேர்ம் 2 யூனிட் 1லையும், 8th யூனிட் 4, 9th யூனிட் 7, 10th யூனிட் 3லையும் என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். சரிங்களா? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கீழே தான் என்னது இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் இந்த வருது. ஸோ இது கொஞ்சம் வாஸ்டான டாபிக். ஓகேவா? ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1 யூனிட் 4லையும், 8th யூனிட் 12, 9th யூனிட் 11, 10th யூனிட் 6 and 7 என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் லேசர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் ஆகணும், 12th போய் ஆகணும். சரிங்களா? இது எதுவுமே 10th இருக்காது, எங்கே இருக்குன்னா 12th வந்து இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு, புது புக்கு கிடையாது, பழைய புக்கு. பழைய புக்கு 12th வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல் 6th லெசனாக இருக்கும். சரிங்களா? 12th பழைய புக்கில் செகண்ட் வால்யூமில் 6th லெசனாக இருக்கக்கூடியதான் என்னது இந்த லேசர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம புது புக்கில் இருக்குது. ஓகேங்களா? வால்யூம் 2ல் 10th யூனிட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாகவும் என்ன பண்ணிட்டேன், ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பியில் என்ன பண்ணியிருக்காங்க, சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு 20 கொஷின்ஸ் வந்து தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, ரயில்வேக்கு படித்தாலும் சரி, ஸோ சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது குறையாமல் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பயாலஜி. ஸோ பயாலஜி இப்போது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்போ பயாலஜி சிலபஸ் ரொம்ப பெருசு. ஓகேவா? அதனால் கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ், செல் பயாலஜி, செல்லு இல்லை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சிலபஸில். சரிங்களா? எப்படி வந்து நம்ம ஃபிசிக்ஸை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், மெஷர்மெண்ட்ஸை படிக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் பயாலஜியை படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், செல்லை பற்றின ஒரு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அவங்களுக்கு வந்து புரிய வரும். சரிங்களா? திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஃபிசியாலஜியில் செல் டிவிஷன் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் படிப்பீங்க. அப்படி படிக்கிறப்ப செல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா செல் டிவிஷன் என்னது உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும்.
ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் செல்ஸை பற்றின பேசிக்கான நாலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து டேக்கிள் பண்ணணும். ஸோ இந்த செல்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th யூனிட் 13லையும் 7th செகண்ட் டேர்மில் யூனிட் 4லையும் வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் 6th டேர்ம் 2ல் யூனிட் 5ல் வந்து இருக்கும். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பாருங்கள், ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், plant physiology, plant anatomy and plant physiology, plant animal hormones. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹெட்டிங்கில் வந்துடும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியாலஜி. சரிங்களா? ஸோ ஃபிசியாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான்ஸ் அனிமல்ஸ், எஸ்பெஷலி அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் உடைய ஆர்கன் சிஸ்டம் பற்றி என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் இந்த எல்லா டாபிக் எதுக்கில் வந்துடும் அப்படின்னா ஃபிசியாலஜிக்கில் வந்துடும். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6லையும் 9th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 19, அப்புறம் 10th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12, யூனிட் 16. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி கவர் ஆகுது. எஸ்பெஷலி ஹார்மோன்ஸ் பற்றி அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஹார்மோன்ஸுங்கிறது யூனிட் 19ல் வந்து கவர் ஆகும். சரிங்களா? பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க லெசன். அந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் வந்து கவர் ஆகும். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பாருங்கள், எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி. இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்டி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ இது மூணுமே எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா 18th லெசனாகவும் அப்புறம் 20th லெசனாகவும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அப்புறம் த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களின் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உயிரினங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? 5 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அது அந்த கிளாசிஃபிகேஷனுங்கிறது எதுக்கில் வருது அப்படின்னா த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அப்புறம் த வேர்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் கீழே வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு 3 லெசன் நீங்கள் படிச்சாகணும் இது சம்மந்தமாக. ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 5 ஆகும், 8th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 17 ஆகும், 9th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 17 ஆகும். என்ன இருக்குது அப்படின்னா இந்த கிளாசிஃபிகேஷனுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 லெசன்ப்பா. ஒரு 50 லெசன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்டிவாக நீங்கள் படிச்சுட்டு தரவாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக வந்து இந்த குரூப் 4 வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது பயாலஜிங்கிற டாப்பிக்கில் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்விரான்மெண்ட் அப்புறம் எக்காலஜி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க, சயின்ஸ்க்குலாம் வந்து சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஹெல்த், டிசீஸ், ஹைஜீன், நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கே வருதுன்னு சொல்லி பாருங்கள். 6th யூனிட் 6லையும் 7th யூனிட் 6லையும் வரக்கூடியதான் இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே எதுக்கில் தான் வருது அப்படின்னா பிளான்ட் ஃபிசியாலஜிக்கில் தான் வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1 யூனிட் 5லையும் 9th யூனிட் 21, 10th 17 and 14 இதுக்கீழே வந்து வரக்கூடியதான் இந்த டாபிக். அப்புறம் யூனிட் 15 என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இதை பற்றி வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு நீங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெசன் வந்து படிக்கணும். ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல் வந்து யூனிட் 4 ஆகவும், 9th யூனிட் 24 and 23, 10th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 22. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் தான் வந்து பயாலஜி. ஓகேவா? எஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், நம்ம வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விரதா வந்து நம்மளுடைய ஆனுவல் பிளானில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படிங்க. ஸோ சயின்ஸை வந்து விட்டுற வேண்டாம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், சயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விருப்பப்பட்ட போஸ்டிங்கை வந்து நமக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ கன்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருங்க, மற்ற சப்ஜெக்ட்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் பிரஜித். தேங்க்யூ.